ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளைட் ஃபிசிக்ஸில் அதாவது ரெகுலேஷன் 2025ல் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ த யங்ஸ் மாடுலஸ் இருக்கா, நான் யூனிஃபார்ம் பெண்டிங், கேன்டிலிவரட் டெரிவேஷன் ஃபார் ஃபைண்டிங் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த 2 டாபிக் படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து விஸ்காசிட்டியில் வந்து ஸ்டோக்ஸ் மெத்தடும், சர்ஃபேஸ் டென்ஷனில் ட்ராப் வெயிட் மெத்தடும் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு, பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு, எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட் டாபிக்ஸும் டைம் தான் நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2ல் வந்து உங்களுக்கு 2 பார்ட்டாக உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆசிலேஷன், செகண்ட் வந்து வேவ்ஸு. ஸோ ஆசிலேஷன் நீங்கள் படிக்க வேண்டியது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டெரிவேஷன், டார்ஷன் பெண்டுலம் உள்ள டெரிவேஷன் ரெண்டுமே தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ வேவ்ஸ்ன்ற டாப்பிக்கில் வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் இருக்கா, அது அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இஎம் வேவ்ஸு, வேவ் ஈக்குவேஷன், இந்த 3 டாப்பிக்கும் தரவாக படிச்சுக்கோங்க. யூனிட் 3 வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஸ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இருக்குது. அதில் 2 இருக்குது, டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட். அடுத்தது பார்ட்டிகல் இந்த பாக்ஸில் இன்ஃபினைட் பொட்டென்ஷியல் வெல் 3 டைமென்ஷனல் பாக்ஸ். இந்த 2 கொஷினும் தரவாக பார்த்துக்கோங்க. தேர்ட் டாபிக் வந்து பேரியர் பெனிட்ரேஷன் அண்ட் குவாண்டம் டன்னலிங் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து ஏதாவது 4 மார்க் இல்லை 2 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த டாபிக்ஸும் படிச்சுக்கோங்க. யூனிட் 4 வந்து அப்ளைட் ஆப்டிக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு லேசரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, என்டிஒஏஜி லேசர், சிஓட் லேசர், டை லேசர், இந்த 3மே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபங்க்ஷனிங் அப்ளிகேஷன்லாம் படிச்சுக்கோங்க. இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கா, ஸோ அதில் வந்து ஏர்வேஜ், மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர். அடுத்து ஃபைபர் ஆப்டிக்ஸில் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டாபிக் பார்த்துக்கோங்க. சென்சாரில் அந்த 3 இருப்பாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார், ப்ரெஷர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், அடுத்தது ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த டாபிக்ஸும் பார்த்துக்கோங்க. ஏதாவது சப்டிவிஷனில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமே எத்தனை யூனிட்னா 4 யூனிட்ஸ் தான். அப்போ 5 கொஷின்னா அப்போ 15th கொஸ்டின் வந்து ஏதாவது ஒரு யூனிட்லேருந்து கேட்கலாம். ஸோ இதர் வந்து செகண்ட் யூனிட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, 4th யூனிட்டும் பெருசாக இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் 4th யூனிட் வந்து தரவை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. சில கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா சப்டிவிஷன் மாதிரி கூட கேட்கலாம். சரியா, அதனால் எந்த பாயிண்ட்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரெகுலேஷன் 2025க்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.